माङ्गल्यं तन्तुनानेन मम दीवनकेतुना कण्डे भग्नामि सुभगे त्वं दीपदरजां शुभं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी गट्टिवेलं नारायणि नमोऽस्तुते सर्वस्याप्यै सर्वस्य सिद्ध्यै सर्वदेवतेभ्यः வாங்க அண்ணி, சீக்கிரம் வாங்க. வா வசு, சீக்கிரம் வாங்க அண்ணி. நிறுத்துங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். வாங்க. சீக்கிரம் போங்க அண்ணி. வா வசு. அண்ணா, இங்க கல்யாணம் என்ன ஆச்சு? மண்டபத்துல யாரையுமே காணும். அதுவா, கல்யாணம் நின்னு போச்சுப்பா. அண்ணா, ஏன் நின்னுச்சுன்னு தெரியுமா? அதுவா, மாப்பிள்ளையோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்கப்பா. ஐயோ வசு, ஐயோ அண்ணி, அண்ணி என்னாச்சு? அண்ணி என்னாச்சு? அத்தைக்கு ஒன்னும் ஆகாது அர்ஜுன், டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா நேரம் காலம் பார்த்து தான் ஒவ்வொன்றும் செஞ்சாங்க. கடைசியில இப்படி ஆயிடுச்சே. உடம்பு சரியில்லாம போறது நம்ம கையில இல்ல அர்ஜுன். கல்யாணம் நின்னு போனது பெரிய விஷயமே இல்ல. அன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதான் முக்கியம். ஆமா அத்தை, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அம்மாக்கு என்ன ஆச்சு? ஏன் மயக்க போட்டு விழுந்தாங்க? சீரியஸா எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. கவலைப்படாதீங்க மாமா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நர்ஸ், பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே டாக்டர், ஓகே, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல அர்ஜுன். அவங்க ரெகுலரா போற டேப்லெட்ஸ் ஓவர் டோசேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சடனா பிரஷர் அதிகமா இருக்கு. வயசு அதிகமா இருக்கிறதுனால மயக்கம் போட்டிருக்காங்க.
பிளட் ப்ரெஷர் ஏறினதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சு. இப்போ ப்ரெஷர் நார்மல் ஆயிருக்கு. இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். சாரி, மேரேஜ் டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. நோ ப்ராப்ளம் டாக்டர், அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனிஹவ், தேங்க்யூ ஸோ மச். நல்ல செய்தி சொன்னீங்க. நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். அர்ஜுன், எனக்கே இப்பதாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அத்தைக்கு ஒன்னும் ஆகாதுல்ல அர்ஜுன்? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், அம்மாவை எப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவாங்க. ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ No மச். mention, Arjun. தேங்க்ஸ். சார், ஆ? ரிசப்ஷன்ல போய் பில் பே பண்ணிடுங்க. ம், உத்தமன் வாங்க. என்ன இனியா, உனக்கு மாமியாரா வரப்போறவங்களுக்கு ஒன்னும் ஆகல போல இருக்கே. ஆமா ஆமா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. கல்யாணம் நின்னு போனதுல ரொம்ப அப்செட் ஆயிட்ட போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தைக்கு உடம்பு சரியானா போதும். அவங்க மயங்கி விழுந்ததை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்துச்சு. உன் உயிர் போயிட்டு திரும்பி வந்தது மட்டும் இல்ல, உன் அத்தைக்கு உயிர் போயிட்டு திரும்பி வந்ததுக்கும் நான் தான் காரணம். என்னடி அப்படி பாக்குற? எதுல எவ்வளவு கலந்தா எப்ப மயங்கி எப்ப கண்ணு முழிப்பாங்கங்கிறது எனக்கு அத்துப்படி. டோசேஜை இன்னும் கொஞ்சம் ஏத்தி இருந்தா மொத்தமா எங்க அண்ணி மேல போயிருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியா உன் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் பாத்தியா? இவகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். என்ன அப்படி பாக்குற? ஷாக்கா இருக்கா? ஏன் கையாலேயே உனக்கு மாலை போட வச்சல்ல, எனக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும்? நொடிக்க வந்துட்டு எங்க அண்ணன் சொத்தையே ஆளலான்னு திட்டம் போட்டிருக்கியா? நடக்க விட்டுருவேனா? ஏய், நீ லோக்கல். என்ன பேசுறது புரியலையா? அன்னைக்கு கொடுத்த பால்ல ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற மாத்திரைய கலந்து கொடுத்து அவங்கள மயக்கமாக்கி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். ஏ இனியா, என்ன ஏமாத்தி ஏன் அண்ணன் வீட்டுக்கு மருமகள் ஆகலான்னு பாத்தியா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல அதை நடக்க விட மாட்டேன். என் பொண்ணுதான் அர்ஜுனுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. பாக்குறியா? அடிப்பாவி, உன் வேலைதானா இது? அடி அமெரிக்கா, நீ பெரிய ஆளடி. சொந்தக்காரிக்கே சூனிய வச்சிட்டியடி. பால்ல மாத்திரைய கலந்து கல்யாணத்தையே நிறுத்திட்டியே. அந்த அர்ஜுன் இனியாவ கல்யாணம் பண்ணிருந்தா எப்படியாவது வசு கல்யாணத்தை நிறுத்தி அவளை அந்த சோதிமணிக்கு கட்டி வச்சிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியே. இருடி, உனக்கு வச்சிருக்கேன்டி. போற விதத்துல போனாதான் உனக்கு எல்லாமே தெரியும். போ, போய் அப்படி உட்கார்ந்து அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. என்ன மாட்டி விடலான்னு மட்டும் திட்டம் போட்டுறாத. அது நடக்கவும் நடக்காது. போ, வாடி. என்னங்க, வசு ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டா? என்னால தாங்கவே முடியலங்க. பாவம் வசு, அவ என்னதான் பண்ணுவா? எவ்வளவு ஏமாற்றத்தை தான் தாங்கிக்குவா? மன வெறுத்து போய் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வசுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அத்தை, பயப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் எதுவும் ஆகாது. அண்ணி வாழ்க்கையில
இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. சார் இப்ப எப்படி இருக்காங்க சார்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? டாக்டர் என் பொண்ணு பொழைச்சுப்பாளா? சொல்லுங்க டாக்டர். அவங்க குடிச்ச விஷத்துல வீரியம் இல்ல, அதனால ஃபுட் பாய்சன் ஆகி வாமிட் எடுத்துட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இப்ப நார்மலா இருக்காங்க. உள்ள போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வசு வசு ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ண? என்னம்மா இது? நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்புன்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. வேற வழி தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேம்மா. சாரிம்மா, சாரிப்பா. உங்க நல்ல மனசுக்கு எதுவும் நடக்காது. உண்மையும் நேர்மையும் ஜெயிக்கும்னு நீங்க வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலனை கடவுள் கொடுத்துட்டாரு. அதனாலதான் அவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கல. இப்ப உடனே நீங்க அர்ஜுன் சார் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. ஆமா நீ மீனாட்சி சொல்றதான் கரெக்ட். நம்ம உடனே போய் அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். ஆமா வசுந்தரா, இதை விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. வாங்க போகலாம். ஆமா வசுந்தரா, நீ சொல்ற மாதிரி கடவுளா பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அதை விட்டுடாத வசு. ஆமா வசு, உன் மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்க உண்மைகளை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சுமா. கிளம்புமா, கிளம்பு போலாம். வாங்க போலாம். பாத்து 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 எந்திரிமா. சொல்லு ரேவதி. இனியா, வசுந்தரா இளமாறன் கல்யாணம் நின்னு போச்சு. வசுந்தரா விஷம் குடிச்சிட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு அவளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப அவ நல்லா ஆயிட்டா. உண்மையா சொல்றதுக்காக தான் அங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்கு உண்மை தெரிஞ்சா நிச்சயமா அவர் போலீஸ்க்கு போவாரு. நான் சொன்ன மாதிரியே பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா? இதுக்குதான் வேணான்னு சொன்னேன், கேட்டியா? எல்லாம் நடக்கும், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். எதுவுமே நடக்கல. இங்க பாருடி, மேனகா சொன்ன மாதிரி தான். நான் ஏதோ பயந்துட்டு இருந்தேன். நீ சொன்னதுனாலதான் நடிச்சேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்பவே கிளம்புறேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. பிரச்சனை ஆயிட போகுது. இங்க பாருடி, நான் ஆசிரமத்துக்கு போறேன். முடிஞ்சா அங்க வா, சரியா? போலீஸ் கிட்ட என்னால அடி உதெல்லாம் வாங்க முடியாது. ஓ, இதுதான் கதையா? உடனே பேபி கிட்ட சொல்லணுமே. இங்கயா? இங்க இருக்காளா? யாரு அது? இப்ப இதுக்கு இந்த கருவாப்பைய சோதிமணி கூப்பிடுறான்? சொல்ற சோதி. பேபி, என் வசு பொழைச்சிக்கிட்டா பேபி. அவ நல்லா இருக்கலாம். அப்புறம் பேபி, இங்க இருந்து எல்லாரும் உண்மையை சொல்றதுக்காக அர்ஜுனை பார்க்க அங்க வராங்க. நீ என்ன பண்ணு, முக்காடு போட்டு வச்சிருக்கலாம் மூளையா, அது யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணி களைச்சு விட்டு பேபி. சரிடா, நீ வை. சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்ல வரீங்களா? வாங்க வாங்க வாங்க, எல்லாருக்கும் இருக்கு. அதுக்குள்ள வயத்தை கொஞ்சம் நிரப்பிப்போமா? எல்லாரும் அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு இங்க வராங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? ஐயோ, அர்ஜுனுக்கு தெரிஞ்சா என் திட்டமெல்லாம் அம்பேல் ஆயிடுமே. உள்ள போக வேண்டியதுதான். எவ்வளவு பார்த்து பார்த்து பக்குவமா திட்டம் போட்டேன். எல்லாத்தையும் இந்த இந்திராணி கெடுத்து விட்டுருச்சு. விடக்கூடாது, இந்த சந்தர்ப்பத்தை விடவே கூடாது. ஜேகேஆர் குடும்பத்தோட மருமகளாகிற சான்ஸ் வேற யாருக்கும் விட்டு தரவே கூடாது. என்ன அப்படியே குழப்பத்துல இருக்க? நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். என்ன குழப்பமா இருக்க? என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாமே எனக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி வந்தா நல்லா இருக்கும். அட வாமா வா. அங்க டாக்டர் தனியா தான் உட்கார்ந்திருக்காங்க. போங்க, 2 பேர் போய் டாக்டர் வந்துட்டாங்க. இங்க உட்கார்ந்து கடலை போடுறீங்க. வாடி வா. அடச்சி. ஏய், இந்த பாரு, நீ என்ன திட்டம் போட்ட, எப்படி எல்லாம் நடிச்ச, எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதுக்கு ஆபத்து வந்துருச்சு. கல்யாணம் நின்னு போனது உனக்கு பெரிய ஆப்பு.
அந்த அர்ஜுன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டு நீ இல்ல வசுந்தரா தான்னு அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்ல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சும்மா பொய் சொல்லாதீங்க. சரி, நான் சொல்றது பொய்யாவே இருக்கட்டுமே, வர்றவங்க எல்லாம் உண்மையை சொல்லுவாங்கல்ல. என்ன உண்மை? என்ன சொல்றீங்க நீங்க? யார் வரா? வசுந்தரா. அவதான் ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிற உண்மைய சொல்றதுக்கு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அது உனக்கும் தெரியும். அப்படியே தெரியாத மாதிரி சும்மா பம்பறியே நீ. இது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா? ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஒரு தோழி இருக்கிறப்ப அதே மாதிரி எனக்கு ஒரு தோழன் இருக்க கூடாதா? இத பாரு, உன் பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன். ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? சொல்றேன். நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும், வசுந்தராவை என் பேரன் சோதிமணி கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கான சத்தியம் தான் இது. அந்த மீனாட்சி ஆனந்தோட நெருங்கி வர மாதிரி தெரியுது. எந்த காலத்திலயும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. அதுக்கு நீ எனக்கு உதவியா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா? என்ன யோசனை பலமா இருக்கு? இல்ல, உங்களை நம்பலாமான்னு யோசிக்கிறேன். ஊரறிஞ்ச ஃப்ராடு நீ. நான் உன்னை நம்புறப்போ நீ என்ன நம்ப மாட்டியா? இதுதாம்மா நேரங்கிறது. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் வெளியே தெரிஞ்சிடும். 1 2 3 கம்பி என்றதுக்கு தயாராரு. ஒரு நிமிஷம். நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ப்ராமிஸ். அப்படி வா வழிக்கு. நீங்க சொல்ற மாதிரி சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். என் பின்னாடியே வா. ஏய், நீ என்ன பண்ற? இங்கே இரு, நான் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன முழிக்கிற? தலையை ஆட்டு. இங்கே இரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேரு கடையநல்லூர் காந்திமதின்னு சொல்லுவாங்க. சரி. நீங்க ஒரு பேஷண்ட. வாட்? என்ன சொல்றீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ, கத்தாதீங்க. இதுக்கு எதுக்கு கத்துறீங்க? உலகம் புரியாத டாக்டரா இருக்கீங்களே. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க கட்ட வேண்டாமா? இப்படியே டாக்டரா இருந்தே வாழ்க்கை முடிச்சிருவீங்களா? அட என்ன டாக்டர் நீங்க உலகம் புரியாம இருக்கீங்க. சிட்டில பூரா பயல்களும் இப்படி சம்பாதிச்சுதான் ஹாஸ்பிட்டல கட்டிருக்கானுங்க. இது பாருங்க டாக்டர், நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலா கட்டுவீங்க. இல்ல வேணாமா? அட வாங்கி யாராவது பார்த்து தொலைய போறாங்க. வச்சுட்டேன். இது பாருங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க. நன்றி நன்றி. ஏன் மம்மி, அத்தைக்கு பால்ல விஷத்து கலந்த விஷயத்த நீ அந்த இனிய கிட்ட சொல்லிட்டியே, அவ அத அர்ஜுன் மாமா கிட்ட போட்டு கொடுத்துட மாட்டாளா? அவ அப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேங்கிறது அவளுக்கு தெரியும்டி. நம்ம கிட்ட ஹாட் ஃப்ரெண்ட் இவ இல்லங்கிற பிரம்மாஸ்திரம் நம்ம கிட்ட இருக்குடி. அது வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லடி. மம்மி, குண்டமா வருது. இது ஒண்ணு வெட்டியா இங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. டோட்டலா இதை இங்க இருந்து விரட்டி விட்டுறலாம். ஆனா சமயத்துல இதோட உதவி தேவைப்படுது. அதான் பாக்குறேன். மம்மி, இது சாதாரணமான ஆள் இல்ல, சரியான வில்லங்கம் பிடிச்ச பார்ட்டி. பார்த்து பக்குவமா பேசு. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மம்மி கிட்ட வருது. அத்தாச்சி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? உள்ள போராடிட்டு இருக்கிறது எங்க அண்ணியாச்சே, அதனாலதான். அடிப்பாவி, விஷத்தையும் குடுத்துட்டு விவரமா பேசுறதா நினைப்பா?